This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். நம்ம கடந்த வீடியோக்களில் பல்வலி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோலையும் பல்வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்க்க போகிறோம். பல்வலி போக்க கரும்பை மாதம் ஒரு முறையாவது கடித்து சாப்பிட வேண்டும். பல்வலி குறைய கிராம்பு தைலம் தடவலாம். ஒரு சிறு துண்டு சுக்கை வாயில் போட்டு மெல்ல பல்வலி குறையும். கொய்யா இலைகளை மென்று பல் துலக்கினால் பல் சுத்தமாகும். திரிபலா பொடி, வேப்பங்குச்சி இவைகளை பயன்படுத்தி பல் துலக்கி வர பற்கள் உறுதியாகவும் சுத்தமாகவும் இருக்கும். கடுக்காய் பொடியை பயன்படுத்தி பற்களை துலக்கி வந்தால் பல் ஈரிலிருந்து வரும் இரத்த கசிவு நின்றுவிடும். அருகம்புல்லை மென்று பல் தேய்த்து வந்தால் பல் கூச்சம் நீங்கும். தினமும் துளசி அல்லது மணத்தக்காளி கீரையை 20 நிமிடம் மென்று துப்பி வர பல் கூச்சம் நீங்கும். தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து காலை மாலை கொப்பளித்து வர வேண்டும். இவ்வாறு செய்த பின் பல் ஈறு பகுதிகளை சுட்டு விரலால் நன்கு மசாஜ் செய்து வர வேண்டும். பல் கூச்சம் குறைய கடுக்காய் பொடியை கொண்டு பற்களை தேய்த்து கொப்பளித்து வர பல் ஈரிலிருந்து வரும் இரத்த கசிவு நின்றுவிடும். பல்வலிக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க மஞ்சனத்தி காயை அனலில் சுட்டு சாம்பலாக்கி உப்பு சேர்த்து பல்வலியுள்ள இடத்தில் சிறிதளவு வைக்கவும். கண்டங்கத்திரி பழத்தில் உள்ள விதைகளை எடுத்து அவற்றை நெருப்பு கங்கின் மீது போடா ஒரு விதமாக புகை வரும். பல்வலியுள்ளவர் அந்த புகையை வாயில் புகும்படி செய்தால் வலியுள்ள பல்லி இருக்கும் பூச்சிகள் விழுந்துவிடும். பல்வலி இருக்காது, பல்லும் ஆடாது. வெள்ளை சர்க்கரையை குறைத்தால் அல்லது தவிர்த்தால் பல் பிரச்சனை வராது. ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டுள்ள உணவுகள், கோலா பானங்கள், ஐஸ் உணவுகள் பற்களை பாதிக்கும். மது அருந்துதல், பான்பிராக்கு உபயோகித்தல், புகைப்பிடித்தல் போன்ற செயல்களாலும் பற்கள் பாதிக்கும். வைட்டமின் சி உயிர்ச்சத்து நிறைந்த உணவுகளான முட்டைக்கோஸ், திராட்சை, எலுமிச்சை, பச்சை காய்கறிகள் போன்றவற்றை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள பற்கள் உறுதியாக இருக்கும். பற்கள் ஆடுவது தவிர்க்கப்படும். வெள்ளாட்டின் பால், பதநீர் போன்றவற்றை பருகி வந்தாலும் பற்கள் மிக உறுதியாக இருக்கும். துளசி இலைச்சாறுடன் கற்பூரம் கலந்து பூசி வர பல்வலி குறையும். கடுகு எண்ணெய் எடுத்து சிறிது உப்பு சேர்த்து வெளிப்புறமாக தாடைகளில் நன்கு தடவி தேய்த்து வந்தால் பல்வலி குறையும். தாடைகள் மற்றும் பல் ஈறுகள் பலம் பெறும். பப்பாளி செடியின் பாலை பல்வலி உள்ள இடத்தில் தடவி வந்தால் பல்வலி குறையும். ஆவாரை இலைப்பொடியை புதினா இலைப்பொடியுடன் கலந்து பல் துலக்கி வந்தால் பல்வலி குறைந்து ஈறு உறுதி பெறும். கிராம்பு மற்றும் வேப்ப மரப்பட்டைகளை நீரிலிட்டு நன்றாக காய்ச்சி ஆற வைத்து இந்த நீரை வாயில் சிறிது நேரம் வைத்து பிறகு கொப்பளித்து வந்தால் பல்வலி குறையும். பற்கள் வலுவடைய மாவிலை பொடி செய்து பற்களை தூளாக்கி வந்தால் பற்கள் உறுதியாக இருக்கும். பல் நோய்கள் நீங்க கண்டங்கத்திரி வேர் காய வைத்து புதினா இலைகளை சேர்த்து பொடியாக்கி பல் தூளாக்கினால் பல்வலி நீங்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவோட பல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேறு பிரச்சனைகளுக்கு உண்டான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.